நெஞ்சத்தை இல்லாதே நவம்பர் 14 நாளைக்கு என்ன நடக்குதுன்னா மாயா வாந்தி எடுக்கிறாங்க. இதை பார்த்த கௌதம் பதட்டப்படுறாரு. பயப்படாதீங்க மாப்பிள்ள, இன்னைக்கு தீபாவளிங்கிறதுனால ஸ்வீட் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுருப்பா, சரியா ஜீரணம் ஆயிருக்காது, அதனாலதான் இந்த வாந்தின்னு ரேணுகா சமாதானப்படுத்துறாங்க. இருந்தாலும் டாக்டர் வர வச்சு செக் பண்ணிடலான்னு கௌதம் டாக்டர் வர சொல்றாரு. வந்த டாக்டர் மாயாவை செக் பண்ணிட்டு அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அநேகமா உனக்கு 3 மாசம் இருக்கும்னு சொல்றாங்க. இதை வீட்டுல சொல்லிடாதீங்க டாக்டர், எனக்கும் ஜீவாக்கும் கல்யாணம் ஆகி 1 மாசம் தான் ஆகுது. ஆனா நானும் அவனும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது இந்த தப்பு நடந்துடுச்சுன்னு மாயா சொல்ல, அதுக்கு என்ன, இப்பதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுதே, அதனால வீட்டுல சொல்லிடலாம் டாக்டர் சொல்றாங்க. வேண்டாம் டாக்டர், டைம் பார்த்து நானே சொல்றேன்னு மாயா சொல்றாங்க. டாக்டர் மாயா கிட்ட எவ்வளவு சீக்கிரமா சொல்றியோ அது உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஃபுட் பாய்சன் சொல்லிட்டு போறாங்க. எல்லாரும் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா கௌதமுக்கு வெடினாலே பயங்கிறது சந்தோஷ்க்கு மட்டும் தெரியுது. ஆனா கௌதம பத்தி பெருமையா சொல்லணும்னு அவன் கையால அணுகுண்டையே தூக்கி வீசுவான்னு போய் சொல்றாரு. வா நண்பா, நம்ம வெடி வெடிக்கலான்னு கௌதம கூட்டிட்டு போக, நம்ம சங்கு சக்கரத்துல இருந்து ஆரம்பிப்பாமான்னு கௌதம் கேட்கிறாரு. அதெல்லாம் வேண்டாம், இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சந்தோஷ் சொல்ல, அதை பார்த்த கிரண் கிண்டல் பண்றாரு. கிரண் வேணும்னே ஒரு பொம்மை துப்பாக்கியை எடுத்து, இதுதான் சார் உங்களுக்கு சரியா இருக்கும், சின்ன பிள்ளைங்க விளையாடக்கூடியதுதான், நீங்க கொண்டு போய் வச்சு வெடிங்கன்னு சொல்றாரு. கௌதம் சந்தோஷ பார்க்க சந்தோஷ் ஒரிஜினல் கண்ணை கொண்டு வந்து கொடுக்குறாரு. கௌதம் அதை லோட் பண்றதை பார்த்ததும், என்ன சார் நீங்களே பொம்மை துப்பாக்கி வச்சிருக்கீங்களான்னு கிரண் கேட்கிறாரு. அப்புறமா கௌதம் மேல பார்த்து ஷூட் பண்ண கிரண் ஓடி போய் ஸ்ருதி பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. என்னடா பொம்மை துப்பாக்கி, நீ நினைக்கிறது மாதிரி இது பொம்மை துப்பாக்கி கிடையாது, ஒரிஜினல் துப்பாக்கி, நாங்க விளையாடுறது கூட ஒரிஜினல் துப்பாக்கியை தாண்டா யூஸ் பண்ணுவோம்னு சந்தோஷ் சொல்றாரு. உங்ககிட்ட துப்பாக்கியெல்லாம் இருக்குதுன்னு நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு மதுமிதா கேட்க, அதை சொல்றதுக்கான சந்தர்ப்பம் அமையலைன்னு கௌதம் சொல்றாரு. அண்ணி, நீங்க நினைக்கிறது மாதிரி இந்த ஒரு கன் மட்டும் இவங்கிட்ட இல்ல, மொத்தமா கௌதம் 18 கன் வச்சிருக்கான்னு சந்தோஷ் சொல்றாரு. இவங்க பேசுறத கவனிச்ச கிரண் வேணும்னே வம்பு இழுக்கிறதுக்காக கௌதம் கிட்ட வந்து, தீபாவளி போட்டிங்க இன்னும் நிறைய இருக்குது, கலந்துக்கிறீங்களான்னு கேட்க கௌதமும் ஒத்துக்கிறாரு. இதோட ப்ரோமோ முடியுது.